ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது வகுப்பு போர்டில் மத்திய அரசு சில எதிரான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இஸ்லாமிய இடத்தை ஆக்குபை பண்ண இது மாதிரி சட்ட திட்டங்கள் தேவை. அதுக்கு கலெக்டர் ஆஃபீஸர் தேவைணும். அதுக்கப்புறம் அதில் இஸ்லாமிய அல்லாதவங்க இடப்பெறாத மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது உச்சநீதிமன்றத்தில் போட்டதால என்னென்னா, இதை மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு பாதையோட சட்டத்தை சில இதை நீக்கியிருக்காங்க, சில இதை நீக்கலை. ஸோ இதுதான் இது மாதிரி. அது என்னென்னா, அதாவது இஸ்லாமிய இடமா இல்லை இன்னொரு இடமான்றதை பார்க்குறது இந்த குழுவில் இஸ்லாமிய இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்திருக்காங்க. மீதி தான் தடை போட்டிருக்காங்க. ஸோ இது மத்திய திமுக அரசுக்கும் பிராந்திய கட்சியும் கிடைச்ச வெற்றின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் சில வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்க நம்ம இந்துக்கள் வாழக்கூடிய இப்போ இது பண்ணுறாங்க. பாகிஸ்தான் ஒரு ஹிந்தி இப்படி போக முடியுமா, அப்படி போக முடியுமான்னு சொல்லிட்டு வலதுசாரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இது போயிட்டு, ஏன்னா கலவரம் எப்படி பண்ணணுன்ற அந்த ஒரு இதில் தான் எல்லோரும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாட்டை முன்னேற்றம் அடையணுமான்ற அந்த ஒரு லாஜிக் யாருக்கிட்டையும் எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், என்ன பண்ண இந்துக்கள் ஓட்டை கொண்டு இருக்கணும், அதுக்கான வேலைகள்லாம் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு, எதிர்கட்சிக்கு வர சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இந்தியா முழுக்க போயிட்டுருக்கான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன மசோதாக்களை உச்சநீதிமன்றம் தடை செய்யுன்றது நம்ம பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை எப்படி முத்து பிரகாஷ் பாய்.